என்ஜேஎம்டிஎஸ் குழு மெம்பர்ஸ் வந்து அடுத்து என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் குழுவோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வராங்க. லெட்ஸ் வெல்கம் டு த ஸ்டேஜ் ரமேஷ் பாபு, மதன், ரூபன், ரதி அண்ட் ஓஜிவியால் வர முடியல. பட் ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் த ஸ்டேஜ் ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ். அனைவருக்கும் வணக்கங்க. வடக்கு ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெறும் விழாவிற்கு வருகிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு கலை நிகழ்ச்சி இவ்வளோ கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதையும் ப்ளீஸ் எல்லோரும் இங்கே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். இதே மாதிரி இன்னும் அடுத்த மாதத்தில் நம்மளோட தமிழ் சங்கத்தோட ஒரு ப்ரோக்ராமும் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். தமிழ் சார்பாக உங்கள் அனைவரையும் அதை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ரதி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தமிழ் சங்கம் தொடங்கி 3 வருஷம் ஆகுது. ஸோ தமிழ் சங்கம் நம்ம இப்போ ஸ்கூலும் ஆக்சுவலாக ரன் பண்ணுறோம். செகண்ட் இயராக ஸ்கூல் வந்து என்ஜேஎம்டிஎஸ் பார்ட் ஆஃப் என்ஜேஎம்டிஎஸ். ஸோ நம்ம இந்த வருஷமே வந்து 4 ப்ரோக்ராம் இது வரைக்கும் நடத்தியிருக்கோம். ஓவரால் ஆக்சுவலாக தமிழ் சங்கமும் ஸ்கூலும். ஃபஸ்ட் வந்து நம்ம பொங்கல் நடத்தினோம். அடுத்தது வந்து ஸ்கூல் சார்பாக. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து கோலப்போட்டி நடத்தினோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து உமன்ஸ் டே நடத்தினோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு நடத்துகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் ஈவெண்ட்ஸ் நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அகைன் வி நீட் யுவர் சப்போர்ட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு எதாவது தாட்ஸ் அது மாதிரி எதாவது இருந்தால் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள் எங்களை. நாங்கள் வந்து அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பண்ணலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஆக்சுவலாக செய்யலாம். ஆக்சுவலாக டுகெதராக வந்து ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணலாம். நிறைய வாலண்டியர்ஸ் இந்த தடவை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள்லாம் இந்த விழாவிற்கு வந்ததுக்கு. முதல்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, இந்த அரங்கத்தில் அறிவோடு இருக்க பெண்கள்லாம் நல்லா கைத்தட்டுங்க. ஒரு தடவை அறிவோடு இருக்க பெண்கள்லாம் கைத்தட்டணும். சத்தம் பத்தலையே, எனக்கு முன்னாடி இருக்கவங்க கூட கைத்தட்ட மாட்டேங்கிறாங்களே. சரி, அறிவும் அழகும் இருக்கிற பெண்கள்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்பையும் சத்தம் பத்த மாட்டேங்குது. சரி, அதுக்கும் மேலே இருக்க பெண்கள்லாம் கைத்தட்டுங்க. சிறப்பு. சரி, உலகத்தில் வாழ்கிற உயிர்களே ஒரு அப்பாவி ஜீவன் ஒன்று இருக்குன்னா அது ஆண்கள் தான். ரைட்டுங்களா? குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஈவெண்ட் வர்றதுக்கு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சேலைக்கு இந்த ஜிமிக்கி போடலாம், இந்த சேலைக்கு இந்த தோடு போடலாம், இந்த சோக்கர் போடலாம், அது போடலாம், இது போடலான்னு. ஆனால் ஆண்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு ஹேங்கரில் என்ன சட்டை மாட்டியிருக்குன்னு சொல்லி பார்த்தானே போட்டு வந்தீங்க. அப்படி போட்டு வந்த ஆண்கள்லாம் கைதட்டுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா ஒன்று கேட்டுக்கங்க ஆண்கள்லாம். அதாவது சில நாடுகளில் எல்லாம் வந்து அரசாங்கம், அரசியல் கட்சிகள்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் ஆண்களுக்கு பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எப்பா சத்தமாக சொல்லுங்கப்பா. சோறு கிடைக்காதுங்க. ரைட்டா? அதனால தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச சொல்லுது. சரி, இது மாதிரி ஒரு சபையில் ஜோ மல்லூரின்னு ஒரு நடிகர் தெரியுமா? யார் அவர்? கும்கி படத்தில் வந்து அது யார், என்ன மேனன், அது ஒரு நடிகை இருப்பாங்களே, ஹீரோயினா. கும்கி படத்தில் லக்ஷ்மி மேனன். கரெக்டாக சொல்லார் பாருங்க. அவர் லக்ஷ்மி மேனனோட அப்பா. அவர் வந்து ஒரு பத்திரிகை விழாவில் என்ன சொல்லியிருக்காரு? மொழியிலிருந்து உருவாவது தான் கல்வி, கல்வியிலிருந்து உருவாவது தான் கலை, கலையிலிருந்து உருவாவது தான் பண்பு, பண்பிலிருந்து உருவாவது தான் சமூகம், சமூகத்திலிருந்து உருவாவது தான் ஒரு நாடு. எந்த சமூகம் வந்து தன்னோட மொழியை இறுக்கி பிடிச்சிருக்கோ அந்த சமூகம் தான் உலக வரலாற்றில் நிலைச்சு நின்றுருக்கு. அதுக்கு நம்ம தமிழ் இனம் ஒரு உதாரணம். இது மட்டும் இல்லைங்க, சிறுபஞ்ச மூலம்னு ஒரு நூலில் தமிழ் வந்து நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, யார் மேலானவன், எது பயனற்றது,
யாரை எங்கு புகழ வேண்டும், 4 கோடிகள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், யாரை எப்போது அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதில் நான் 3 மட்டும் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். நான் சிறுபஞ்சமூலத்தில் வந்து யார் மேலானவன், இந்த நூல் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு டு 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எழுதப்பட்டது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளம் வெட்டுகிறவன் மேலானவன், வாய்க்கால் வழிந்தோட செய்கிறவன் மேலானவன், விளைநிலம் உருவாக்குகிறவன் மேலானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்னென்னா ஒரு விஷயத்தை ஆக்குறவங்க, ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்க. ஓகேங்களா? அதை இன்றைக்கி பொருத்தி பாருங்கள். ஒரு விஷயம் வந்து படைக்கப்படுதுன்னா அவங்க வந்து உயர்வானவங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எது பயனற்றதுன்னு சொல்லுது. எது பயனற்றது? அரும்பசிக்கு உதவாத அன்னம், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, விருந்தில்லாத வீடு, குணமில்லாத மனையாள், செல்வமில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் பயனற்றதுன்னு சொல்லுது. ஒன்றும் இல்லைங்க, கோவிட் டைமில் இந்தியாவில் எவ்வளவோ சோகமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டெல்லாம் நம்ம இங்கே இருந்தோம். ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல. நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு ஆனால் போக முடியல. பணம் இருந்தும் நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத பிள்ளைங்களாக தானே போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி காலத்துக்கு பொருத்தி அதை நம்ம வந்து படித்து பார்த்தோன்னா நல்லா புரியும். இதுதான் தமிழோட சிறப்பு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், யாரை எங்கு புகழ வேண்டும்னு சொல்லி தமிழ் சொல்லுது. இதெல்லாம் ஆண்கள் வந்து புகழ்கிறதுல வந்து கொஞ்சம் கம்மியானவங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் நல்லா புகழ்வாங்க. என்னென்ன புகழ வேணும்னு சொல்கிறாங்க என்னென்ன புகழ வேணும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும். சரிங்களா? ஆசிரியரை அவர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும். இதுக்கப்புறம் ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கங்க, காதை பட்டை தீட்டு கேட்டுக்கங்க. இதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா? மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும். சரியா? மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் பாருங்கள். ஆண்கள் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. ரைட்டா? இதுக்கடுத்து 2 விஷயம், 4 கோடி எப்படி சம்பாதிப்பது, யாரை எப்படி அறிந்து கொள்வதுன்னு, அதை நான் சொல்ல மாட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிவாக வந்து என்ன சொல்கிறேன்னா, தமிழ் என்பது அறம், தமிழ் என்பது பொருள், தமிழ் என்பது இன்பம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இனமான நம்ம கொண்டாடுற இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி காரிடார்லேருந்து உள்ளே வந்து எங்கள் பேச்சை கேட்டதுக்கும் மிக்க நன்றி. நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நாங்கள் வந்து முத்தமிழ் பள்ளின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து முத்தமிழ் சங்கத்தோடைய பார்ட் ஆஃப் இட் தான், அதை பேஸ் பண்ணி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய முதல்வர் மற்றும் பள்ளி நிர்வாக குழுக்கள் இணைந்துள்ள பாக்கியலட்சுமியை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஸோ வந்து ஸ்கூலை பற்றி சொல்லுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு 45 பேர் இருந்தாங்க. இப்போ நாங்கள் 85 பேருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவளுடைய ரொம்ப தீவிரமான பற்றால் தான் வந்து இந்த பள்ளி வந்து செகண்ட் இயர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கே நாங்கள் மாறி இருக்கிறோம். ஸோ மேலும் பள்ளியை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு நாங்கள் பாக்கியாவை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ரமேஷ். எல்லாத்துக்கும் தெரியும், முத்தமிழ் பள்ளி வந்து நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தோட ஒரு அங்கம். இப்போ வந்து அந்த சங்கத்திலையும் என்னை அங்கமாக்கியதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ கிளாப் பண்ணுறேன்னா பண்ணிவிடுங்க, நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய பராபவ வருட நல்வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் பள்ளி பார்த்திங்கன்னா 2வது வருஷமே இவ்வளோ வளர்ந்து நிற்கிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரமேஷ், ஓஜிவி இவங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் என்ன தெரியும், பட்டு என்னை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி இவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் இது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது எல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து தர்றதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் தான். ஸோ இப்போ காசு இல்லை அப்படின்னா இவங்கள தான் நம்ம திருப்பி போவோம். எங்கேயா இருந்தாலும் இவங்க தான் சங்கத்திலேருந்து தான் நமக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமுமா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எல்லாற்றுக்குமானதாக நம்ம பள்ளி இருக்குது அப்படின்னா இதுக்கு எல்லோரும் தான் காரணம். இது ஒருத்தர்னால பண்ணுற விஷயமே கிடையாது. அதுக்கு இவங்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டு நீங்கள் கொடுக்கணும். அடுத்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம ஆனுவல் டேக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்தியா போனாலும் சரி, வேறு வெக்கேஷன் போனாலும் சரி, ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி போகலாம்.
அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது தான், குறை இருந்தது அப்படின்னா அதை எங்ககிட்ட சொல்லுங்கள், நிறைகள் இருந்தது அப்படின்னா அதை உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். நம்ம பள்ளியினால் எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம். தமிழை பற்றி பல நல்ல செய்திகளை மதன் சொல்லிக்கிட்டே இருந்தார். தமிழ் வந்து எப்போவுமே வந்து முதுமையான மொழி மட்டும் இல்லை, பழமையான மொழி மட்டும் இல்லை, கன்னித்தமிழ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த மொழி எல்லா காலத்துக்கும் பொருந்தி எல்லா இடத்துலையும் நம்ம பொருத்தி பார்க்குற மாதிரி தான் சங்ககால பாடல்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் பேசணுன்னா இன்னும் 4 ப்ரோக்ராம் இருந்தாலும் நமக்கு பத்தாது. அதனால் ஆமாம், எல்லோரும் டீ பிரேக் போகிறக்கு வேறு நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பள்ளியில் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லா பசங்களும் இன்றைக்கி டான்ஸ் ஆடி முடித்தோடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்தது அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் இன்னும் நிறைய போட்டிகள் வைக்கலாம். ஸோ அதுக்கும் உங்கள் ஆதரவு, எல்லாத்தோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றிங்க பாக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம பள்ளி வந்து ஃப்ரைடே தமிழ் ஸ்கூலுங்க, வெள்ளிக்கிழமை. அது பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக வசதியாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்களும் பயன்படுத்திக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களையும் பயன்பெறுமாறு வலியுறுத்துங்க. நன்றி. தேங்க்ஸ் மா.